அன்பார்ந்த வணக்கம். தமிழ் தேசிய மக்கள் இன்றைக்கு ஒரு திருப்பு முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் திருப்பு முறை என்று சொல்வதற்கான காரணம், கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் நம்முடைய மக்கள் அந்த தேர்தலிலே வாக்களித்த விதம் காரணமாக இன்றைக்கு சர்வதேச மட்டத்திலே 76 வருடங்களுக்கு பிற்பாடு 76 வருடங்களாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வந்திருந்த அந்த வரலாற்றிலே இருந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்தை கைவிடுவதற்காக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய முடிவுகள் சர்வதேச மட்டத்திலே கவனம் செலுத்தி இருக்கின்றன. அந்த வகையிலே கட்சி தலைவர்கள் என்ற வகையிலே நாங்கள் இந்த வெளிநாட்டு தலைவர்களையும் வெளிநாட்டு தூதர்களையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களை அவர்களோடு பேசுகின்ற பொழுது, மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களோடு பேசுகின்ற பொழுது, எங்களுடைய உரிமைகள் சார்ந்து சுயநிதி உரிமை, சமஷ்டி போன்ற விடயங்களை வலியுறுத்துகின்ற பொழுது, அல்லது நம்முடைய மக்களுடைய காலை விடுவிப்பு, இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல் போன்ற விடயங்களை வலியுறுத்துகின்ற பொழுது, அந்த சர்வதேச சமூகம் கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத தேர்தலுக்கு பிறகு தமிழ் மக்கள் இந்த நிலைப்பாட்டுடைய இல்லையே, தமிழ் மக்கள் நீங்கள் தெரிவித்துக்கின்ற இந்த விடயங்களிலே அக்கறை செலுத்தவில்லை, பொறுப்பு கூறல் அவர்களுக்கு முக்கியம் இல்லையே, அரசியல் தீர்வு விடயத்திலே சமஸ்தியை கோரவில்லை என்றால், அப்படி கோர இருந்தார்களா இருந்தால், அதைத்தான் விரும்பினார்களா இருந்தால், தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்க முடியாது என்ற கருத்தை நம்மிடம் கேட்பார். ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த கருத்தை முறியடிக்கிறதுக்கு விரும்பினால், அவர்களுக்கு நாங்கள் பல கருத்துக்களை சொல்லுவோம். நீங்கள் கூறுகின்ற வகையிலே தேசிய மக்கள் சக்திக்கு நம்முடைய மக்கள் ஆணை வழங்கவில்லை என்பதே, தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கிலே ஆணை வழங்கினதாக கருதுவதாக இருந்தால், யாழ்ப்பாணத்திலே மட்டும்தான், யாழ்ப்பாணத்திலே தேர்தல் மாவட்டத்தில் மட்டும்தான் ஏதோ ஒரு வகையில் ஆணை வழங்கின மாதிரியான ஒரு நிலைமை உருவாகினது. என்றால் யாழ்ப்பாணத்திலே 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய இடத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் போனது. ஆகவே அரவாசி 50% பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கட்சிக்கு போனதால சிறுவனிலே யாழ்ப்பாணத்திலே அந்த தவறான புரிதலை இந்த சர்வதேச சமூகம் கூறுகின்ற வகையிலே நாங்கள் கருதக்கூடும். ஆனால் அங்கேயும் கூட இங்கேயும் கூட யாழ்ப்பாணத்திலே கூட அந்த 3 ஆசனங்கள் 6லே 3 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு விழுந்தாலும் கூட அவர்கள் உண்மையிலே பெற்ற வாக்கின்ற வீதாசாரம் 24%. என்றால் என்ன, 76% அதுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தின கட்சிகள் எமக்கிடையிலே பிரிஞ்சு நின்றதாலையும், எங்களுக்கிடையிலே நாங்கள் போட்டித்தன்மையில ஏற்படுத்தினாலையும், முக்கியமாக கடந்த 16 வருஷமாக 2009 இருந்து வரைக்கும் தமிழ் தேசியம் சொல்லி வாக்கை பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் அந்த கொள்கைக்கு நேர்மாறாக வாக்கை பெற்று வென்றதுக்கு பிறகு அந்த கொள்கைக்கு நேர்மாறாக பயணித்தபடினால் மக்கள் மட்டத்தில் விரக்தி, கோபம், இந்த தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப முடியாது என்ற ஒரு நிலைமை உருவானது. ஆகவே அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்க தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் தாங்கள் வாக்களிக்க கூடாது, இல்லாட்டி அந்த வாக்குகளை மாறி போட வேண்டும் என்று முடிவெடுத்த இடத்தில்தான் அந்த வாக்குகள் சிதறி போனது.
குவிஞ்சதாலே வெறுமனே 24% வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி டக்ளஸ் தேவானந்தவுக்கும் அங்கஜன் ராமநாதனுக்கும் வளமையாக வாக்களிக்கிற மக்களுடைய வாக்குகள் ஒரு இடத்திலே குவிஞ்சதாலே வளமையாக பிரிஞ்சிருக்கிற வாக்கு அரசு சார்பான வளமையாக பிரிஞ்சிருக்கிற இரண்டாக பிரிஞ்சிருக்கிற மூன்றாக பிரிஞ்சிருக்கிற வாக்கு ஒரு இடத்திலே குவிஞ்சதாலே அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக காட்டக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி போனஸ் சாசனமும் சென்றது. அவை தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு காரணமாக அல்லது ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி காரணமாக அது அந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு சந்தர்ப்பமாக போனதே தவிர உண்மையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டை கைவிட்டதாக நிரூபிப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற ஒவ்வொரு முறையும் இந்த தூதர்களுக்கு சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஏற்க விரும்புகிறார்கள் இல்லை. மாறாக அவர்கள் எம்மிடம் சொல்ற கருத்து என்றால், சரி நீங்கள் சொல்றதை போல தமிழ் மக்கள் உண்மையிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கவில்லை, தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிற நோக்கத்தோடு தான் மாறி வாக்களித்தார்கள் என்றால் இந்த 6 மாசத்துக்குள்ளே நம்முடைய மக்கள் விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படி வாக்களித்ததாலே சர்வதேச சமூகத்திலும் அது ஒரு மிக தவறான ஒரு படத்தை எடுத்து காட்டியிருக்கின்றது. அடுத்த தேர்தலையாவது அடுத்த கிடைக்கிற சந்தர்ப்பத்திலாவது தமிழ் மக்கள் இந்த தவறான படத்தை சரிப்படுத்துறதுக்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய பதவி. அந்த அடுத்த சந்தர்ப்பம் தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த தேர்தலிலேயும் நம்முடைய மக்கள் மிக தெளிவாக மிகவும் பலமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஆமோதிக்கிற வகையிலே தங்களுடைய வாக்குகளை செலுத்தாவிட்டால் அந்த சர்வதேச சமூகம் இப்போதைக்கு சந்தேகிக்கின்ற, அதாவது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்று சந்தேகிக்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுவதாகத்தான் அமையும். ஒருக்க நீங்கள் மாறி போடலாம், மாறி போட்டதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே நியாயப்படுத்தலாம். ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் அதே செய்தியை கொடுக்கிற வகையிலே நம்முடைய மக்கள் வாக்களிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் அதை ஒரு தவறு விளங்கிக் கொள்ளாமல் எதிர்பாராமல் அவர்கள் மாறி போட்டிருக்கிறார்கள், அது புலியான ஒரு படத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன் தவிர மக்கள் கொள்கையை விடவில்லை கைவிடவில்லை என்று சொல்லி நாங்கள் நியாயப்படுத்த முடியாது. அதை எதிரும் நம்ப போறது. இந்த தேர்தல் தமிழ் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க போகின்ற தேர்தல். இது ஒரு சாதாரண உள்ளூராட்சி தேர்தல் அல்ல. எங்கட கஷ்ட காலத்துக்கு எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்க போற தேர்தல். இந்த இனத்துடைய கொள்கை என்ன, இந்த இனத்துடைய அரசியல் அபிலாஷிகள் என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்ல போகின்ற தேர்தல் எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு ஒரு உள்ளூராட்சி தேர்தலாக அமைந்திருக்கிறது. நான் ஏன் அதை கஷ்டகாலம் என்று சொல்றேன் என்றால், வலிமையா உண்மையிலே ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்றால் நாங்கள் இந்த கொள்கைகளை பற்றி பெருசா பார்க்கவே இல்லை. எங்களோட மக்கள் உங்களுடைய கிராமத்துக்கு உங்களுடைய அயலவர்கள், நம்பிக்கையானவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் தான் போட்டிக்கு வருவார்கள். நல்லவர்கள் புலியான கட்சியில வருவார்கள். அவன் நல்லவர்களுடைய முகங்களை பார்த்து அவர் புலியான கட்சியில இருந்தாலும் ஒரு நாளும் நம்முடைய மக்களுக்கு பிழையாக நடந்து கொள்ள மாட்டார் என்ற நம்பிக்கையிலே, முகத்திலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வலிமையாக மாறியும் போடுவார். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு நாள் தாங்கள் வாக்களிக்க போகாத கட்சிகளுக்கு கூட தவறான கட்சிகள் சரியானவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது சில வழியில் நம்முடைய மக்கள் மாறியும் வாக்களிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் தான் நம்முடைய மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது என்றால் எந்த அளவு தூரத்துக்கு நம்முடைய மக்கள் இந்த ஆழமான அரசியலை விளங்கிக் கொள்ள வேண்டும்
விளங்கி கொண்டு இந்த தேர்தலுடைய விசேஷத்தன்மை, இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த அவசியத்தை உணரக்கூடியதாக இருக்கு. அதனால தான் நாங்கள் மேடை மேடையாக 10 பேர், 15 பேர், 30 பேர், 40 பேர், நூற்றுக்கணக்கான பேர் எந்த கூட்டத்திலே 10 பேர் கொண்ட கூட்டத்திலே கூட நாங்கள் இந்த ஆழமான அரசியலை உங்களுடைய மக்களிடம் பேசுவது. உடமையாக ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் அப்படி பேசுவதே கிடையாது. ஆனால் இந்த தேர்தலிலே ஞானம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள், அனைத்து பேச்சாளர்கள் இந்த ஆழமான அரசியலை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தூரத்துக்கு இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கிறது. பெரியோர்களே, நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் அது ஒரு சிங்கள கட்சி என்பதற்காக இல்லை, இல்லாட்டி பெரும்பான்மையான சிங்கள மக்கள் சேர்ந்த ஒரு கட்சி என்பதற்காக இல்லை. நேர்மையான சிங்களவர்கள் இருந்திருக்கிறார்கள், தமிழ் தேசியத்தை மிகவும் நேசிக்கிற சிங்களவர்கள் இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு நன்றாக தெரியும், கஜனுக்கு, சிவாஜிலிங்க மன்னனுக்கு, அன்பழகனுக்கு நன்றாக தெரியும். எத்தனையோ சிங்களவர்கள் இந்த ஜேவிபியை ஒரு காலத்திலே அந்த ஜேவிபியுடைய பொலிட் பியூரோட இருந்த சிங்கள தலைவர்கள் இன்றைக்கு அந்த ஜேவிபி தவறான பாதையில போகுது. ரோஹண விஜயவீர தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எதிர்க்க முடிவெடுத்த இடத்திலே அது ஒரு நேர்மையான ஒரு தொழிலாளர் கட்சி அல்ல, ஒரு மார்க்சிச கட்சி அல்ல. மாறாக ரோஹண விஜயவீர ஜேவிபி ஒரு இனவாத கோணத்தில் கொண்டு போறார் என்று சொல்லி அந்த கட்சியில இருந்த உலகி எங்களுடைய விடுதலை போராட்டத்தை மிக தீவிரமாக ஆதரிக்க தொடங்கினார்கள். சிங்களவர்கள், தமிழர்கள் அல்ல. அந்த போராட்டத்தை தீவிரமாக ஆதரித்தபடியால் அவர்கள் இன்றைக்கு தங்களுடைய சொந்த மண்ணுக்கு திரும்ப இல்லாமல் இருக்கின்றது. எத்தனையோ ஆயிரம் நம்முடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அசைலம் கேட்டதை போன்று அவர்களும் அசைலம் கேட்டு வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு தோழரை பற்றி நான் சொல்லலாம், பேரை குறிப்பிட விரும்பவில்லை. அவர் தன்னுடைய தந்தையை ஒரு கடவுளாக கருதுகின்றார். அவருடைய தந்தையுடைய மறைவுக்கு அவர் வர முடியவில்லை, அழுதவர். அது அனைத்தும் எங்களுக்காக. ஆனால் இது சிங்களவர்களுக்காக, சிங்கள கட்சி என்றதுக்காக, பெரும்பான்மையான சிங்களவர்கள் கொண்ட ஒரு கட்சிக்காக. நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை எதிர்க்குவதற்கு காரணம் அவருடைய கொள்கைகள். இப்ப இந்த தேசிய மக்கள் சக்தி நம்முடைய மக்களிடம் வடகிழக்கு வருகின்ற பொழுது சொல்லுகின்ற கருத்து என்னவென்றால், இதுக்கு முதல் 76 வருஷமாக ஆட்சி செய்தவர்கள் இனவாதிகள், சிங்கள இனவாதிகள். அவர்களுடைய மோசமான நிலைப்பாட்டால்தான் தமிழர்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. ஆனா தாங்கள் அப்படி அல்ல, தாங்கள் இனவாதிகள் அல்ல. தங்களை பொறுத்தவரை தமிழர்களும் சிங்களவர்களும் இடையே ஒரு வித்தியாசம் கிடையாது. எந்த கொள்கையை சிங்களவர்கள் தொடர்பாக தாங்கள் வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரியாகத்தான் தமிழர்களையும் கணிப்பார்கள். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த இனவாத காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு என்றதான் அவர்களுடைய பிரச்சாரம். அவர்கள் குறிப்பிடுவதை போல இந்த 76 வருஷமாக மாறி ஆட்சி செய்த சிங்கள கட்சிகள் இனவாதிகள் என்றால், தாங்கள் அப்படி இல்லை என்றால், அந்த இனவாத கட்சிகள் கடந்த 76 வருஷமாக கடைபிடித்த நிலைப்பாட்டுக்கு கூட முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த ஜேவிபி தமிழர்கள் தொடர்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்.
தமிழருக்கு ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது. இனப்படுகொலைக்கு நாங்கள் நீதியை கேட்கிறோம். அந்த நீதியை பெறுவதாக இருந்தால் ஒரு சர்வதேச விசாரணை அத்தியாவசியம். உள்ளக விசாரணை சரிவரா. என்னடா ஸ்ரீலங்கா அரசு தான் எங்களை கொண்டது. ஸ்ரீலங்கா அரசை கொண்ட இடத்திலே ஸ்ரீலங்கா அரசை அவர்கள் செய்த குற்றங்களை விசாரிப்பது இயற்கை நீதிக்கு முரணான விஷயம். ஆகவேதான் நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை அத்தியாவசியம் என்று வலியுறுத்துகின்றோம். அதை இந்த இனவாத கட்சிகள் என்று சொல்லுகின்ற ஜேவிபி உடைய இதுக்கு முதல் ஆட்சி செய்த கட்சிகள் முற்றிலும் நிராகரிக்கிறார். எந்த ஒரு விசாரணையும் தாங்கள் செய்ய தயாரில்லை என்பதை தெளிவாக கடந்த 16 வருஷமா போர் முடிஞ்ச காலத்தில் இருந்து தெளிவாக சொல்லி வருகிறார். முதல்ல அந்த விசாரணை தேவை தேவை என்று சர்வதேசம் சொன்ன இடத்திலே எடுத்தெடுப்புக்கே அதை நிராகரிக்க முடியாத என்பதற்காக உள்ளக விசாரணையைத்தான் நாங்கள் செய்வோம், சர்வதேச விசாரணை எல்லாமே என்று சொன்னார். அந்த விசாரணையே வேண்டாம், தேவையில்லை என்றதான் அந்த ஜேவிபி சொல்லுகின்ற இனவாத கட்சிகளுடைய நிலைப்பாடு. வெறுமனே பொதுமன்னிப்போட விஷயத்தை முடிக்கும். ஏனென்றால் விசாரிக்க போனால் தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுத்தால் நல்லிணக்கம் ஏற்படுறது கஷ்டம். தமிழர்களும் சிங்களர்களும் இடையே இடைவெளி வளரும். அப்ப ஜேவிபி நிலைப்பாடு. அனுரகுமார் திசாநாயக யாழ்ப்பாணத்துக்கு வந்த பொழுது கரையோரத்தில் பாசையூர்லயோ நாவந்தூர்லயோ கூட்டம் வச்சு தெளிவாக சொன்னாங்க, ஏதேனுமே நீதிமன்றத்துக்கு முன்னாலே நிறுத்தப்பட மாட்டார்கள். பொறுப்பு கூறுள்ள விடயத்திலே அவர்களுக்கும் அவர்கள் குறிப்பிட்ட அந்த இனவாத கட்சிகளுக்கு இடையில ஒரு வித்தியாசம் இல்லை. இன பிரச்சனைக்கு தமிழர்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு தேசம், இந்த வடகிழக்கு தமிழர் தாயத்திலே சுயநிர்ணய உரிமை அனுபவிக்கக்கூடிய சுயாட்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வு அத்தியாவசியம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை முற்றிலும் நிராகரித்து, இல்லை இது சிங்கள பௌத்த நாடு, எங்கள் சிறுபான்மைகள் எங்களுடைய தயவிலே வேணும் என்றால் வாழலாம். ஆனால் இங்கே நீங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியை உங்களுடையது என்று கூற முடியாது, அதை ஏற்க மாட்டோம். அதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையிலே தான் அவர்கள் சமஷ்டியை நிராகரித்து ஒற்றையாட்சி மட்டும்தான் ஒரு அரசியலமைப்பாக இந்த தீவில இருக்கலாம் என்ற நிலைப்பாட்டை 76 வருஷமாக வலியுறுத்தி வருகிறது. 76 வருஷமாக. அப்ப அந்த அரசியல் தீர்வு என்ற விடயத்திலே ஜேவிபியுடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள். 2015 இருந்து 19 வரைக்கும் அந்த கால பகுதிக்குள்ளே தயாரிக்க புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகளை தான் தாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த யோசனைகளை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமைக்கு விட மிகவும் இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமையாகத்தான் அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு யோசனைகள் இருக்கின்றது. தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு எங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 2 விடயங்கள்: இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறணும், இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வு என்ற 2 விடயத்திலே இந்த ஜேவிபி என்ற கட்சியினுடைய தேசிய மக்கள் சக்திக்கு இதுக்கு முதல் ஆட்சி செய்த இனவாத கட்சிகள் என்று அவர்களே குறிப்பிடுகின்ற கட்சிகளுக்கு இடையில ஒரு வித்தியாசம் கிடையாது. சரி, இதே ஒரு பக்கம் விடுவோம். இது கொடுக்க முடியாத என்ற விஷயத்தை அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இதே ஒரு பக்கம் விடுவோம். ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்னம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே, இந்த தேர்தல் இல்ல, ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே
குறிப்பிட்டிருந்தார்கள். அரசியல் கைதிகளை விடுவிக்க போவதா, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க போவதா, அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு மாற்று சட்டம் எதுவுமே தேவையில்லை என்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். ராணுவம் பிடிச்சு வச்சிருக்கின்ற சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதா, ராணுவத்துக்கு தனியாருடைய காணிக்கும் தொடர்பில்லை, அது அனைத்தும் விடுவிக்கப்பட வேணும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். ஆட்சிக்கு வந்து 7 மாசம் இன்றைக்கு அரசியல் கைதிகள் இல்லையா? தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அனைவரை முடிவிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அப்படி ஒன்றும் இல்லையா? பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம், அதுக்கு பதிலாக ஒன்றும் தேவையில்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு கடமைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் நீக்குவோம், ஆனா புது சட்டம் ஒன்றை கொண்டு வரப்போம். சரியப்பா, நீ புது சட்டத்தை கொண்டு வா, ஆனா அதுவரைக்குமாவது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமல்படுத்துவதை நிப்பாட்டுங்கள். இல்லை, அது நடைமுறையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கிற முழு பேருக்கும், இந்த கையெட்டியில் இருந்து எத்தனை போராட்டங்களில் ஈடுபடுகிற முழு பேருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் பாய்ந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு எப்படி என்றால் பொதுமக்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை. காணிகள் விடுவிப்பு, ஒரு காணியாவது விடுவிக்கப்படவில்லை. மாறாக இன்றைக்கு வர்த்தமானி வெளிவந்திருக்கின்றது. இந்த வடமராட்சி பிரதேசம் மரதங்காடியில இருந்து முல்லைத்தீவில முள்ளிவாய்க்கால் வரைக்கும் 6000 ஏக்கர் காணியை சுவீகரிக்கிறதுக்கு அவர்கள் அடையாளம் காண்பிருக்கிறார். 6000 ஏக்கர் காணி, 15 ஏக்கர் விடுவிக்கிறதுக்கு அறிவிக்கப்பட்டு 6000 ஏக்கரை பிடிக்கிறது. முடங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் காரணம் இவர்களை எதிர்ப்பதற்கு. இவர்களுக்கும் இதுக்கு முதல் ஆட்சி செய்த 76 வருஷமாக ஆட்சி செய்த பேரினவாத சக்திகள், இனவாத சக்திகள் என்று நாங்கள் நிராகரித்த தரப்புகளுக்கு முடியல ஒரு வித்தியாசம் கிடையாது. அதான் உண்மை. அவை நம்முடைய மக்கள் தமிழ் தேசியம் பேசி ஏமாத்தின கட்சிகளுக்கு பாடம் படிப்பிக்கிற பேர்ல போய் பேரினவாத கட்சிகளுக்கு முட வெளிப்படையாகவே இனவாதத்தை கக்குகின்ற கட்சிகளுக்கு முட மோசமாக நாசுக்கா செயற்படுகின்ற கட்சிக்குத்தான் போய் வாக்களிச்சிருக்கிறார். இது திருத்தப்படவும். இது திருத்தப்படாத இந்த தேர்தலிலே இந்த சர்வதேச சமூகம் அடிப்படையிலே தமிழ் அரசியல் மாறிவிட்டது என்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள். அவர்கள் அந்த முடிவுக்கு வருவதற்கு நாங்கள் இடமளித்தமாக இருந்தால் எங்களுடைய எதிர்காலத்திலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்நாளிலே எங்களுடைய உரிமைகள் பெற முடியாமல் போனாலும் கூட எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த தேர்தலில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு நேர்மையாக பயணிக்கக்கூடிய இந்த சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்காவிட்டால் மாறி தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கிற தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு ஆப்பு வைக்கின்ற தமிழ் கட்சிகளுக்கோ வாக்களித்ததாக இருந்தால் எங்களுடைய இனத்துடைய உரிமை பயணம் முடிவுக்கு பெறலாம். அதான் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம். இப்ப அனுரகுமார திசாநாயக்கருடைய கட்சியை நிராகரிக்க வேண்டும் என்ற மாட்டு கருத்து இருக்க முடியாது. நான் நம்புறேன் நம்முடைய மக்கள் இந்த 7 மாசத்துக்குள்ளே அவர்கள் மிக தெளிவாக அதை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். எனக்கு இந்த 1 மாசத்துக்குள்ளே நாங்கள் நம்முடைய மக்களை சந்திச்சு கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக அவர்களுடைய முகமூடி கலரப்பட்டு அவர்கள் இந்த ஜேவிபி தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது.
நான் கேட்கிறேன், இந்த தேசிய மக்கள் சக்தியை எந்த அளவுக்கு நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ, என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ, அதே நிலைப்பாட்டை, அதே பிழையான நிலைப்பாட்டை ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு கட்சி வலியுறுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளலாமா? உங்களுக்கு தெரியும், இந்த வெளிநாடுகள் இந்த தவறான புரிதலை நம்மிடம் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கின்றோம். எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுடைய மத்திய குழு முடிவெடுத்து பாராளுமன்றத்திலே 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்த தேசிய மக்கள் சக்தி கேட்டு அறுதி பெரும்பான்மை அல்ல, அறுதி பெரும்பான்மை 19 8 பேர் தான் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கு. மிச்சமெல்லாம் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகள். ஆகவே நாங்கள் மிஞ்சினவர்கள் ஒரு பேசி ஒரு குறைஞ்சது 10 பேர் கொண்ட ஒரு அணியை நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்றதை விளங்கி கொண்டு நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறோம். அந்த வகையில் தமிழரசு கட்சியோட நாங்கள் பேச தொடங்குகிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த சங்க சின்னத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வம் அடக்கலாதன் அவர்களோட பேசுவோம். தமிழரசு கட்சியோட பேசுகின்ற பொழுது அன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் பதவி ஒரு கேள்விக்குறியாக இருந்தார். ஆனால் பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ஒரு பதவி தெளிவாக இருந்தார். ஸ்ரீதரன் அவர்களோடு நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீதரனோடு பேசிக்கொண்ட போக அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னுக்கு போவதற்கான ஒரு நம்பிக்கை நமக்கு வளருது. ஆனால் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு கட்டத்திலே திடீரென்று தமிழரசு கட்சியுடைய அந்த தலைவர் செயலாளர் பதவிகள் நிரப்பப்படுகின்றன. CVK சிவஞானம் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய தலைவர் பதவி தலைவராகவும், வைத்தியகாரணி சத்தியலிங்கம் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய பதவி செயலாளராக நியமிக்கப்படுகிறார். CVK சிவஞானம் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு ஊடகத்துக்கு சொல்றேன் கருத்து, கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் அவர்களோட பேசுவது அது பாராளுமன்ற குழு தலைவர், என்னுடைய அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பேசுவது அது பாராளுமன்ற குழு, அது கட்சி அல்ல. கட்சி என்றால் தலைவர் செயலாளர் இருக்கத்தக்கதாக தலைவர் செயலாளர்களாகத்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதில் எங்களுக்கு கொஞ்சம் நியாயம் தெரிஞ்சது. அந்த வகையில் எங்களுடைய செயலாளர் கஜேந்திரன் அவர்களும் நானும் ஜனவரி 25ஆம் தேதி அவரை வீடு தேடி சென்று நாங்கள் அவரை சந்தித்து அவருக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்புதலை பிடிக்கிறோம். அப்பொழுது CVK சிவஞானம் அவர்கள் நம்முடன் சொல்லுகிறார், கஜன் ஸ்ரீதரன் உங்களோட பேச அனைத்து விஷயங்களும் மத்திய குழுவுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகளை செய்ய விரும்புகிறீர்கள், அது எல்லாத்தையும் முடக்கப்படுத்திருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய மத்திய குழு முடிவெடுத்தது. ஒரு 7 பேர் கொண்ட குழு, நிபுணர் குழு ஒன்றை உங்களோட தொடர்ந்து பேசுவதற்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அது மட்டுமில்ல, நீங்கள் எவரிடம் சொல்லியிருந்தீர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையிலே ஒற்றையாட்சி முறைமையை பற்றி நாங்கள் பேச இயலாத அடியோரே நாங்கள் நிராகரிக்கிறோம். அந்த வகையிலே ஒற்றையாட்சிக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை நாங்கள் கைவிட வேண்டும். அதே போன்று அனுரகுமார திசாநாயக்க தான் கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புவதாக அறிவித்திருக்கின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நிபந்தனையிட்டீர்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார். அந்த விஷயமும் எங்களுடைய மத்திய குழு ஆராயப்பட்டு எங்களுடைய மத்திய குழு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்து விட்டது என்பதை நம்மிடம் தெளிவாக சொன்னார். தமிழரசு கட்சி உடைய பிரதிநிதிகளாக திரு சம்பந்தனும் சுமந்திரனும் அந்த அரசியலமைப்பு தயாரிப்பு குழுவுடைய கலந்து கொண்டு அவர்களும் பெரிய பங்காற்றினவர்கள் அதை தயாரித்ததிலே என்று தெரிஞ்சிருந்து அது ஒரு ஒற்றை ஆட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை நாங்களாகவே கைவிட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் என்பதை சொன்னீங்க. அப்ப எனக்கு ஒரு பயங்கர
நம்பிக்கை வந்தது. 2009ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவமாக இருந்த இந்த சம்பந்தன் அவர்களுடைய முடிவாக ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை தான் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எடுத்த முடிவாக தான் நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது. இரண்டாவது ஒற்றை ஆட்சிக்குள் இது 13ஆம் திருத்தம் இல்லாட்டி இந்தியா கொடுத்த 13ஆம் திருத்தத்துக்கு எதிராக அல்ல, ஒற்றை ஆட்சி தான் பிரச்சனை. அது 13ஆம் திருத்தமாக இருக்கலாம், வேறு எதுமாக இருக்கலாம். ஒற்றை ஆட்சிக்குள்ள எந்த விதத்திலையும் நாங்கள் தீர்வை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருதக்கூடாது அடிப்படையில் தான் நாங்கள் வெளியேறணும். அப்ப இன்றைக்கு 16 வருஷத்துக்கு பிறகு தமிழரசு கட்சியுடைய பதித்தலைவர் அந்த ஒற்றையாட்சி விஷயங்களை அனைத்தையும் கைவிடுவதாக உங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு ஒரு பலத்த நம்பிக்கை ஒன்று பெற தொடங்கினது. ஆனால் எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு அவர் அதை எங்களிடம் அறிவித்ததற்கு பிறகு 2 கிழமைக்குள்ளே 3 கிழமைக்குள்ளே பொதுச்செயலாளராக இருந்த வைத்தியகானந்தி சத்தியலிங்கம் அவர்கள் தனக்கு சோனில்லை என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்தார். பதவி ராஜினாமா செய்து அந்த இடத்துக்கு அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிச்ச சுமந்திரன் மக்களால் கடந்த தேர்தலில் இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தனக்கும் தந்த கட்சிக்கும் ஆணைய கொடுங்கள் என்று சொல்லி மேடை மேடையாக வாக்கை கேட்ட சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்படுறார். அதே காரணத்துக்காக நிராகரிக்கப்படுறார். வேற எவரும் அதை பற்றி கலைக்கவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை. சுமந்திரன் மட்டும்தான் கலைச்சது. அதுக்காக மக்கள் நிராகரித்தார். அந்த சுமந்திரன் அந்த செயலாளர் பதவிக்கு தெரிவு செய்யப்படுகிறார். மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கத்தக்கதாக மக்கள் திட்டவட்டமாக நிராகரித்த சுமந்திரன் தான் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுகிறார் என்றால் எந்த தூரத்துக்கு சுமந்திரன் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய மத்திய குழுவை தண்ட பிடிக்குள்ள வச்சிருக்கிறதை நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அப்ப அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரித்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் தயாரித்து குறைஞ்சது ஒரு 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அணி அதை முன்வைக்கிற அந்த பேச்சுவார்த்தை முறிப்பதற்கு காரணம் என்ன? அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வர விரும்புகின்ற தான் தயாரிச்ச தமிழரசு கட்சி தயாரிச்ச அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தோற்கடிக்க கூடாது என்பதுதானே காரணம். அதானே அவருடைய நிகழ்ச்சி நிரல். அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கிறதாலேதான் மக்கள் நீங்கள் அவரை நிராகரித்தீர்கள். அவர் நிராகரிக்கப்பட்டாலும் இன்றைக்கு கட்சிக்குள்ளே அவருடைய ஆதிக்கம் மிகவும் பலமாக இருக்கிற நிலையில் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த 8 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட அவரை மீறி நடக்க முடியாத அளவுக்கு நிலைமைகள் உருவாகி இருக்கின்றது. இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் நாங்கள் நிராகரிக்கணும் என்று சொல்லி அதே ஒற்றையாட்சி கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆகணும் என்று விரும்புகின்ற சுமந்திரன் ஆதிக்கத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணையை கொடுத்தால் அதை ஜேவிபி செய்தால் பிள்ளை, இவே செய்தால் சரியா? தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் மக்களே. நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியில வருகிறோம். வெளியில வந்தும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தான் பிரச்சனை என்பதை தான் நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். தலைமைத்துவத்தை தோற்கடிக்கிறதாக இருந்தால் அது திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் ஸ்தாபிச்சதுக்கு பிறகு நாங்கள் திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலே மட்டும்தான் நாங்கள்
தேர்தலில் போட்டியிட்டோம். ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தோற்கடிக்கிறதா முழு வடகிழக்கிலும் தான் நாங்கள் போட்டிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த தலைமைத்துவம் தான் பிரச்சனை. தமிழரசு கட்சிக்குள்ள மிகவும் நேர்மையான இந்த தேசத்தை, இந்த அரசியல் அபிலாஷிகளை, இந்த கொள்கையை இன்றைக்கும் தந்தை செல்வராயம் அவர்களுடைய கொள்கையை விரும்புகின்றவர்கள் தான் பெரும்பான்மை. ஆனால் கட்சியுடைய அந்த இறுக்கமான கட்டமைப்பு காரணமாக இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமைத்துவம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதாலே, அந்த தலைமைத்துவம் தவறாக நடந்து கொள்வதாலே ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையிலே கொண்டு செல்லுகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள், அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்சிக்குள்ளே அவர்கள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்குவதாக இருந்தால் இந்த தேர்தலிலே எந்தளவு தூரத்துக்கு நாங்கள் மோசமான கொள்கையை கொண்ட ஒற்றையாட்சிக்குள் தமிழ் இனத்தை சிக்க வைக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் எந்த அளவுக்கு ஓரம் கட்ட வேண்டுமோ அதே அளவுக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை இந்த தேர்தலிலே ஓரம் கட்ட வேண்டும். இந்த தேர்தலிலே ஒரு தெளிவான பாடத்தை தமிழரசு கட்சிக்கு படிப்பித்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் கட்சிக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இந்த தவறான தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கட்சி அளிக்கிறதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கட்சிக்குள்ள மேலோங்க வைக்கலாம். அதை செய்வதன் ஊடாகத்தான் உங்கள் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை திருத்துறதாக இருக்கும், அல்லது அவர்கள் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றுறதாக இருக்கும். அதுதான் எங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு. நான் தெளிவாக சொல்லுகின்றேன், எங்களுடைய கட்சி தலைவர்கள், பங்காளி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கத்தக்கதாக நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த தமிழரசு கட்சியுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்வராயம் அவர்கள் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தார். அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகுவோம். இது தமிழரசு கட்சியை ஓரம் கட்டி தோற்கடித்து அரசியலில் இருந்தே முற்றுமுழுதாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அல்ல. அது செய்யவும் மேலாது, செய்யவும் கூடாது. நான் ஏன் என்று சொல்றேன், இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு நம்முடைய மக்கள் வடகிழக்கு முழுவதிலையும் அனைத்து சபைகளிலும் எங்களுக்கு ஒரு ஆணையை கொடுத்தாலும் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட போகின்ற விஷயம் பாராளுமன்றத்திலே தான் நடக்க போகின்றது. பாராளுமன்றத்திலே அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 2029 ஆண்டு தான் நடைபெற இருக்கின்றது. அந்த 2029 ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற வரைக்கும் அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழரசு கட்சியுடைய 8 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இருக்கத்தான் போயினோம். அவர்களை தவிர்த்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்க முடியாது. அவர்களோடு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. எந்த அளவுக்கு அந்த 10 பேர் கொண்ட, குறைஞ்சது 10 பேர் கொண்ட பாராளுமன்ற குழு ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டுமோ அதை உருவாக்குவதற்கு எந்த அளவுக்கு 8 பேர் தமிழரசு கட்சியில் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தியாவசியமாக இருக்கோ அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நானும் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய செல்வம் அடைக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. தவிர்க்க முடியாத சக்தி. சில வேளையிலே வைத்திய கலாநிதி அர்ச்சுனா திருந்தினராக இருந்தால் இந்த தேவையில்லாத கதைகளை விட்டு ஒரு நிதானமாக நேர்மையாக பயணிப்பவராக இருந்தால் தமிழ் தேசியத்தை இருந்து உச்சரிப்பார். அவர் அதை உறுதியாக
எங்களுக்கு நம்பக்கூடிய வகையில் இந்த கையெட்டியை எதிர்க்கிறதை நிப்பாட்டி அதை ஆதரிக்கிற ஒரு மிக மோசமான நிலைப்பாடு அனைத்தை மாற்றி அமைச்சு பெண்களுக்கும் மதங்களுக்கும் அவர் சரியாக அதை மதித்து அவர் நடந்து கொள்வாரா இருந்தால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை மையப்படுத்தி அவர்கள் உறுதியாக இருப்பார் என்றால் அந்த 10 11 ஆகலாம். ஆனால் 10க்கு கூட குறைய முடியாது. ஆகவே தமிழரசு கட்சியை விட்டு இந்த அரசியலமைப்பை நாங்கள் எதிர்க்க முடியாது. அவர்களை ஓரம் கட்டி அவர்களை முற்றுமுழுதாக இந்த தமிழ் அரசியல் அரங்கில் இருந்து அகற்ற நோக்கம் அல்ல. அந்த வாக்குறுதியை நான் உங்களிடம் கொடுக்கின்றேன். நாங்கள் அனைவரும் கொடுக்கின்றோம். தயவு செய்து நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இது கட்சி அரசியல் அல்ல. இது காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் இருக்கிற போட்டி அல்ல. இங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு நாங்கள் பங்காளி கட்சிகளாக இருக்கிறோம். சிவாஜிலிங்க மன்னன் ஒரு காங்கிரஸ் ஆதரவாளர் அல்ல. தமிழ் காங்கிரஸை ஆதரிச்சது வரலாறே அவர்கிட்ட இல்லை. மாறாக காங்கிரஸ் திட்டுறது மட்டும்தான் அவருடைய வரலாறு. அதே போல ஸ்ரீகாந்த் ஐயா அதே மாதிரிதான். ஸ்ரீகாந்த் ஐயா தமிழரசு கட்சியின் மூளை கருதப்படுகின்ற வி நவரத்னம் ஐயாவுடைய சிஷ்யர். வி நவரத்னம் ஐயா தான் ஸ்ரீகாந்த் ஐயாவுடைய குரு. வி நவரத்னம் ஐயாவுக்கு ஜிஜி பொன்னம்பலத்தை கண்ண காட்டினார். தவராச ஐயா ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய தலைவர். 77ஆம் ஆண்டு அவர் ஒரு சட்டமானவர். 77ஆம் ஆண்டு தமிழர்களுடைய கூட்டணி திட்டமிட்ட வகையில என்னுடைய தந்தையாரை வெளியிலே தள்ளினர். அவர் சேர்க்கிறதுக்கு அவர்கள் மறுக்கினர். அப்பொழுது இந்த தந்தையார் சுயேட்சையாக மரம் சின்னத்திலே அவர் போட்டியிடுறார். அந்த இடத்திலே தமிழர் விடுதலை கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய தந்தையாருக்கு எதிராக தீவிரமாக வேலை செய்தவர் தான் தவராச ஐயா. அவர் இந்த தமிழரசு கட்சியை வளர்ப்பதற்கு கடந்த எத்தனை தசாப்தங்களாக வேலை செய்கிறார். எந்த ஒரு நாளும் காங்கிரஸை ஆதரிச்சது கிடையாது. இந்த தரப்புகள் தமிழரசு கட்சிக்கும் தந்தை செல்வநாயகத்துக்கும் விடுதலை அரசியலுக்கும் நேர்மையாக இருக்கணும் விரும்பி அதை ஆதரித்து சில வேளையிலே நாங்கள் காங்கிரஸ்காரர் அதுக்கு எதிரென்று நினைச்ச இடத்திலே எங்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அந்த தமிழரசு கட்சி மிகவும் தவறான பாதையிலே போகிறது என்பதை சுட்டிக்காட்டி அதை நிராகரிக்க வேண்டும், அந்த தலைமைத்துவத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்றார்கள் என்றால் நம்முடைய மக்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் பதவியில் தான் விரும்பினவர்கள் என்றால் தமிழரசு கட்சிக்குள்ள இன்றைக்கு இருந்தால் சில வழியிலே அவர்கள் நிற்கக்கூடும். வந்து அங்கே பெரிய கட்சி அவர்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர் விடுறதுக்கான வாய்ப்புகள் சில வழியில கூடவா இருக்கலாம் என்று அவர்கள் கற்பனை பண்ணக்கூடும். அவங்களுடைய பங்காளி கட்சிகள் எங்களோட வந்து சேர்ந்திருக்காவிட்டால் அதில் அவர்கள் வந்து இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொண்டுதான் இந்த இனத்துடைய எதிர்காலமே இன்றைக்கு திராசில தொங்கி இருக்கின்றது. எந்த பக்கம் சார போறோம் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய மக்களுக்கு தெளிவான ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்த்தே ஆக வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த தமிழ் தேசிய பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆகவே அந்த பொறுப்பை நீங்கள் இந்த வரப்போகின்ற 6ஆம் தேதி சரியாக செய்ய வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு உரிமை பாதையை தொடர்ந்தும் தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களுடைய தேர்தல் முடிவுகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன்.